பார்க்க போகிற விட்ஜெட் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு எலமெண்ட்டுக்கும் இன்னொரு எலமெண்ட்டுக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. அது வெர்டிகலாக இருக்கலாம், இல்லை ஹரிசாண்டலாக இருக்கலாம். அந்த டைப்பில் வந்துட்டு ஒரு எலமெண்ட்டுக்கு இன்னொரு எலமெண்ட்டுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுறப்ப இந்த மாதிரி சைஸ்டு பாக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று சைஸ்டு பாக்ஸுக்குள்ளே ஒரு சைல்டே நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். அந்த சைல்டை செட் பண்ணுறது மூலமாக சைஸ்டு இந்த பர்டிகுலர் சைஸ்லேருந்து இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயர்லேருந்து இன்னொரு ஸ்கொயர் எனக்கு பக்கத்துலேயே வேணாம், ஆனால் இதே ஸ்கொயர் அளவுக்கு எனக்கு டிஸ்டன்ஸ் விட்டு இன்னொரு ஸ்கொயர் க்ரியேட் ஆகணும்னா இடையில சைஸ்டு பாக்ஸுக்கு இந்த ஸ்கொயரோட அதே வித்தை நான் இங்கே செட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அந்த ஹைட் நான் இங்கே செட் பண்ணுறது மூலமாக, ஹைட் வித் நான் செட் பண்ணுறது மூலமாக இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுச்சோ அதே ஸ்பேஸுக்கு இங்கே எம்டி ஸ்பேஸ் வந்து இங்கே செட் ஆகும். அதே நேரத்தில் இங்கே ஒரு சைல்டு நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சைல்டு இங்கே செட் ஆகிரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பட்டனோ இல்லை ஒரு இமேஜோ என்ன ஆப்ஜெக்ட் நான் வைக்கிறேனோ அது இங்கே செட் ஆகிக்கும். பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன். அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இல்லைனா லிஸ்ட்டுக்கு பதிலாக ஒரு ரோ கூட நான் செட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ரோவில் வந்துட்டு கண்டெய்னர் கலர்ஸ் டாட் ரெட். ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஹைட் 100 வித் 100 வித் 100 நான் செட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு 100 இங்கே செட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த கண்டெய்னருக்கு அப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சைஸ்டு பாக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து எலமெண்ட் செட் பண்ணுறேன். இதோட ஹைட் அண்டு இதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி எனக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஹைட் செட் பண்ணிக்கலாம், ஒரு சைல்டு செட் பண்ணிக்கலாம், ஒரு கீ வைக்கலாம், வித்து வைக்கலாம். நான் வந்துட்டு வித்தில் 100 வைக்கிறேன், பிகாஸ் இது ரோ. கரெக்டுங்களா? ஒரு ரோ நான் சொல்கிறனால வந்துட்டு நான் வித்தில் 100 செட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே கண்டெய்னரை நான் கீழே கால் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக ஒரு ஸ்கொயர் இருந்திருக்கணும், ஆனால் இல்லாத ஒரு ஃபீல் நமக்கு தருதுங்களா? இது இந்த சைஸ்டு பாக்ஸ் நமக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட ஸ்பேஸ். புரியுதுங்க? ஸோ இந்த மாதிரி சைஸ்டு பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே சைஸ்டு பாக்ஸில் நான் சொன்ன மாதிரி ஒரு சைல்டு செட் பண்ணுறேன். அந்த சைல்டுக்குள்ளே நான் இந்த கண்டெய்னரை ஃபில் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபில் ஆகி தான் இருக்குது. இங்கே நீங்கள் டிஃபால்ட்டாக இது கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், அதாவது டிஃபால்ட்டாக கண்டெய்னரே கொடுத்துருந்தாலும் இதே தான் அவுட்புட் வரப்போகுது. இந்த சைஸ்டு பாக்ஸோட அவுட்புட்டு, இந்த சைஸ்டு பாக்ஸோட யூசேஜ் தான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த வித் ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் அந்த இடத்துல கொடுக்குறப்ப அந்த சைஸ்டு பாக்ஸ் அந்த சைல்டை வந்துட்டு இந்த கண்டெய்னர்னு இல்லை, இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் இருக்கலாம், இந்த சம்திங் இருக்கலாம், பட் அதுக்கு எனக்கு எக்ஸாக்டாக இந்த ஸ்பேஸ் வேணும். இல்லை ஒரு பட்டன் இந்த இடத்துல இருக்கும், இந்த பட்டன் வந்துட்டு இதுக்குள்ளே நான் சென்டர் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குறப்ப வந்துட்டு எனக்கு எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்கணும், பட் எனக்கு ஸ்பேஸ் வந்துட்டு இது மெயின்டைன் ஆகணும், பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த சைஸ்டு பாக்ஸுக்குள்ளே இந்த சைல்டை நீங்கள் செட் பண்ணுறது மூலமாக உங்களால் எக்ஸாக்டாக அந்த பொசிஷன் கொடுக்க முடியும். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ கடைசி பார்த்ததுக்கு நன்றி.